பிரைஸலோட நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். அழிவின் விளிம்பில் இஸ்ரேல் படை. ஆம், இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்ட அதிர்ச்சி செய்தியை கேட்டு நெத்தன்யாகுவினுடைய முகம் சிவந்தது. அரசியல் குழப்பங்கள் இஸ்ரேலுக்குள்ள துவங்கிவிட்டது. இந்த உலகமே இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போரினால பொருளாதாரத்தில் அதிகமாக ஒவ்வொரு வீட்டிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலின் இராணுவத்தின் தளபதி வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வரும் நாட்களிலே இந்தியாவிலே லாக்டவுன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது சில ஊடகங்களிலே கேட்க வைத்திருக்கு. இது கொரோனாவை போல ஒரு நோயினால் வரக்கூடிய லாக்டவுன் கிடையாது. பிஜேபி அரசாங்கம் கடந்த ஒரு 20 நாட்களாக பதட்டத்தை தணிக்க வேண்டும், இல்லை என்றால் கிட்டத்தட்ட இந்தியாவில 4 மாநிலங்களிலே நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விடுவோம் என்பதை அறிந்திருக்காங்க. எல்பிஜி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த 2 காரியங்கள் விலைகள் நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயரத்தான் போகுது. ஆனா அப்படி சாத்தியமே இல்லை என்பதை காட்டும் விதமாக நேற்றைய தினத்துல மத்திய அரசாங்கம் பெட்ரோல் மீதான வரியை குறைத்து பெட்ரோலின் அந்த விலையிலிருந்து 10 ரூபாயை குறைத்திருக்கு. இது எல்லாம் எதை நோக்கி நகர்த்தப்படுது? இஸ்ரேலில நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில அந்த இராணுவ தளபதி சொன்ன அந்த அதிர்ச்சியான வார்த்தை என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இஸ்ரேல் கடந்த சில ஆண்டுகளாக காசாவிலே மிகப்பெரிய யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருது. இஸ்ரேலின் படைத்தளபதியில் ஒருவர் இயால் ஜமீர் என்ற ஒரு மனிதன் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு அரசாங்க குழுக்கள் நிறைந்த ஒரு மீட்டிங்ல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். அங்கிருந்த அதிகாரிகளை அது பயமுறுத்தினது. நெத்தன்யாகுவை கோபமடைய செய்திருக்கு. அவர் சொன்னார், வெஸ்ட் பேங்க், பட் லெபனான், சிரியா அண்ட் ஈரான், இந்த 4 நாடுகளை சுற்றிலும் இஸ்ரேல் ஒரே நேரத்தில் யுத்தம் செய்து கொண்டு வருது. அவர் சொன்னார், இந்த யுத்தத்திற்கு போதிய இராணுவம் இல்லை என்பதுதான் அந்த அதிர்ச்சி செய்தி. ஒரே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து யுத்தத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருது. இந்த ஈரானின் நடவடிக்கைகளை குறித்து தொடர்ந்து நாம பார்த்து வரோம். இப்போ அங்க கடல் போக்குவரத்து பெட்ரோலியம் ப்ராடக்டை எடுத்து வர முடியாத அளவுக்கு அங்க அந்த நீரணை அடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹார்மோஸ் நீரணை அடைக்கப்பட்டதுனால இன்னைக்கு இவர்கள் எடுத்த யுத்தம், இஸ்ரேல் முன்னெடுத்து அதற்கு அமெரிக்கா உதவின இந்த யுத்தம் இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஏனென்றால் இது உலக நாடுகளின் கோபத்தை இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் திருப்பி இருக்கு. நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள கேஸ் இல்லாம நீங்க இப்ப தவித்துக் கொண்டிருக்கீங்க. இந்த காணொலியை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட என் வீட்டுக்குள்ள கூட கேஸ் இல்லை. அப்படின்னா எங்கேயோ யாரோ ஒரு மனிதன் எடுக்கிற ஒரு தவறான முடிவு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதே சூழ்நிலையில அந்த இராணுவ தளபதி, இஸ்ரேலின் இராணுவ தளபதி, அவர் பெயர் இயால் ஜமீன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல முனை தாக்குதலில இஸ்ரேல் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கு. நம்முடைய இராணுவ வீரர்கள் 1 லட்சம் பேர் தான். ஆனால் இந்த ரிசர்வ் படை மட்டும் 3 லட்சம் பேரை நாம களத்துல இறக்கியிருக்கோம். ரிசர்வ் படை என்பது யாருன்னா, இஸ்ரேல் சிட்டிசன்ஸ், ஒவ்வொரு வீட்டிலும் ஒருத்தர் நிச்சயமா பெண்ணோ ஆணோ வந்து இஸ்ரேல் இராணுவத்துல பணியாற்றியே ஆக வேண்டும். அதுதான் ரிசர்வ் படை. அங்க அப்படி 3 லட்சம் பேரை களத்துல இறக்கியும் பல பேர், இதோ நீங்க பார்க்கிற காட்சிகள், இறந்து போயிருக்காங்க. பல பேர் புதைக்கப்பட்டுட்டாங்க. நிறைய இடத்துல அந்த இராணுவ தளபதி சொல்றாங்க, நிறைய இடத்துல இராணுவத்தினர் காயப்பட்டிருந்தும் அவர்களை அப்படியே உதவாமல் விட்டு இருக்காங்க. அவர் குற்றச்சாட்டுறாரு. 10 குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். அதுல நிறைய இடத்துல இராணுவத்தினர் காயப்பட்டும் அங்கேயே அப்படியே விட்டுட்டாங்க, அவங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னது இல்லாம இன்னொரு அதிர்ச்சியான காரியத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களிலே போர் செய்கிற அளவுக்கு நம்மிடத்துல படை வீரர்கள் பத்தாது அப்படின்றதுதான். இனி போர் புரியும் முடியுமா என்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிற இந்த எச்சரிக்கை தான் இன்னைக்கு உலக நாடுகள் எங்கிலும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எதனால அந்த அதிர்வலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த போர்ல இஸ்ரேல் தோத்துச்சுன்னா இனி நம்முடைய வீட்டில இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுடைய விலை 1000 மடங்கு உயரும். அது எப்படி பாஸ்டர் உயரும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போரில் தோற்று போனால் வரும் நாட்களிலே ஈரான் அந்த கச்சா எண்ணெய்க்கு என்ன விலை சொல்லுதோ அந்த விலையை தான் நம்ம கொடுக்கணும். 2வது, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்ற அந்த கப்பல் போக்குவரத்து வழியில இவர்கள் போய் எந்த அமௌண்ட் சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் கட்டினா தான் இனி கப்பல்கள் பிரயாணிக்க முடியும். அவன் இல்லைன்ற நாட்டுக்கும் இல்லைன்ற கப்பலுக்கும் அந்த வழியில பிரயாணிக்க முடியலன்னா
சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை சுற்றிலும், இதோ இந்த காட்சியை பாக்குறீங்க, சவுத் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை சுத்தி அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்ற நாடுகளுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியில வரக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்றும் அந்த தூரம் அதனுடைய செலவுல 10 மடங்கு அதிகரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உணவுப் பொருட்கள், பால் பொருட்கள், மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள், ஏன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். என்ன தெரியுமா? இந்த இந்தியாவின் மிகப்பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனி, 2 கம்பெனி, இந்தியாவுடைய பூர்வீக கம்பெனி டாடா அண்ட் மகேந்திரா, இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள காரினுடைய விலையை கம்மினா 5-10% உயர்த்த போறாங்க. இது உண்மை. நீங்க செக் பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் மூலமாக வரக்கூடிய கிடைக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் விலை இனிமேல் மாறப்போகுது. டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆக போகுது. டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாமல் போக போகுது. அப்போ இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இந்த போரில தோற்று போனால் நடக்கக்கூடியது தலைகீழாக இந்த உலகம் மாறிடும். இப்ப அதுதான் பிரச்சனை. இந்த ஏல் ஜமீன் அப்படின்றவரு ஏன் இந்த நேரத்துல இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறாரு? எதற்காக? என்ன காரணம் அப்படின்னா, இங்க அது சொல்லப்படுது. ஏல் ஜமீன் கட்டுரையில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜமீர் இந்த பதிவை சொல்றாரு. 10 அபாய குறிகளை அவர் சொல்றாரு. 10 காரியத்தை மென்ஷன் பண்றாரு அந்த பாதுகாப்பு கூட்டத்துல. அதுல குறிப்பிட்டு சொல்றாரு, இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அதாவது IDF தனது நடவடிக்கைகளை தொட முடியாமல் போகலாம் என்று எச்சரிக்கிறாராம். இனிமேல் முடியாமல் போய்விடும், போகலாம் அப்படின்னு எச்சரிக்கிறார். அப்ப நீங்க ஒருவேளை கேட்கலாம், அவங்க கிட்ட பாம்பு போட பாம்ஸ் இல்லையா, ராக்கெட்ஸ் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு மனிதர்கள், அதாவது ராணுவ வீரர்கள் கிடையாது. 2வது, இந்த காரியம் நெத்தன்யாகுவையும் அவருடைய அரசாங்கத்தையும் மிகப்பெரிய அழுத்தத்திற்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இவர் தான் ஃப்ரண்ட் லைன் வாரை எடுத்து முன்னெடுத்தது. அதுவும் சுற்றியில் இருக்கிற 4-5 நாடுகளுக்குள்ள இப்போ வாரை அனௌன்ஸ் பண்ணி அவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். காசாவில் யுத்தம், அதை தொடர்ந்து லெபனான்ல யுத்தம், சிரியால யுத்தம், வெஸ்ட் பேங்க், அதுதான் காசா ஸ்ட்ரிப் வெஸ்ட் பேங்க்ல யுத்தம், இப்போ ஈரானோடைய யுத்தம். நிறைய ஊடகங்கள் எருசலேமிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவை காட்டுவதே கிடையாது, காட்டவும் மாட்டாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாகத்தான் வெளிப்படுத்துவாங்க. காரணம் என்னன்னா, இந்த உலகம் யூதர்களால் இயக்கப்படுகிறது என்பதன் ஒரு உண்மையான காரியம். அவ்வளவு சீக்கிரத்துல யூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. யூதர்களுடைய பிரச்சனைகள் வெளிப்படவே படாது. அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இங்க இந்த ராணுவத்துல ஆட்கள் இல்லை என்ற இந்த நெருக்கடி. காசாவில மட்டும் அந்த யுத்தம் என்னைக்கு தொடங்குச்சுன்னா, அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு 1000 படை வீரர்களை, 1 லட்சம் படை வீரர்களை இஸ்ரேல் இறக்கிச்சு அந்த போர்ல, அந்த பிரச்சனையில. அவங்க இறக்கி அவங்க அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போரை தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்துல இமீடியட்டா மற்ற கண்ட்ரியோட பிரச்சனை இப்ப வார் வந்ததுனால 3 லட்சம் ரிசர்வ் படையை இறக்கிருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற ஒரு மனிதன் ராணுவத்துல பணியாற்றி ஆகணும். உங்க பிள்ளையோ கணவனோ யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சு ஆகணும். சில நேரத்துல 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர் இந்த ராணுவ தளபதி அந்த பாதுகாப்பு மீட்டிங்ல, அமைச்சரவை மீட்டிங்ல சொல்லி இருக்கக்கூடிய கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட 12,000 வீரர்கள் பற்றாக்குறை அப்படின்னு. 12,000 வீரர்கள் பற்றாக்குறைனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மறைமுகமாக இந்த போர் மூலமாக இதுவரைக்கும் 12,000 வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறார். 12,000 வீரர்னா சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆர்மி சோல்ஜரை ட்ரெயின் பண்ணி அவரை ஆர்மி சோல்ஜரா மாத்துறதுக்கு கம்மினா 5 வருடங்கள் ஆகுது. 5 இயர்ஸ், சம்டைம்ஸ் 6 இயர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை கையாள முடியும். இவர் சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் இந்த ரிசர்வ் படை கிடையாது. அதாவது சிவிலியன் இந்த வாருக்கு போய் போர்ல பங்கு பெறாங்களா, அவங்கள மென்ஷன் பண்ணல. இவர் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் 12,000 பேர் யாருன்னா, ஃபுல்லி ட்ரெயின்டு, கம்ப்ளீட்லி ட்ரெயின்டு ஆர்மி பர்சனலை இவர் IDF மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணி 12,000 பேர் பற்றாக்குறையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை யாருக்கு? நெத்தன்யாகுவுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த நியூஸ் அமெரிக்காவுக்கு போது ட்ரம்ப் உடனே அறிவிக்கிறாரு, நாங்கள் இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் சொல்லிட்டு. அவர் எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றாருன்னா, ரஷ்யாவுக்கு அதனுடைய எலக்ட்ரிக் தொழிற்சாலைகள் மீது பெரிய குண்டுகளை போட்டு அதை நாங்கள் தகர்த்து விடுவோம், மின்சாரம் என்பதே உங்களுக்கு இருக்காது, அடுத்தது தண்ணி சுத்திகரிப்பு ஆலைகள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோன்னு சைக்காலஜிக்கலி மிரட்டுறார். ஆனா உலகத்துல இந்த வார் நார்ம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த நார்ம்ஸ் பிரகாரமாக சில அத்தியாவசியமான காரியங்களை ஒருபோதும் தாக்கக்கூடாது என்பதுதான் காரியம். அதுல குறிப்பிட்டு ஸ்கூல்ஸ், மருத்துவமனைகள், இந்த மாதிரி தண்ணி ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் தாக்கப்படவே கூடாது. கரண்ட் உற்பத்தி ஆலைகள் அதெல்லாம் தாக்கப்படவே கூடாது. குறிப்பிட்டு அணு உலைகள் பக்கத்துல கூட குண்டு போடவே கூடாது, போகவும் கூடாதுன்றதுதான் அந்த வார் நார்ம்ஸ். ஆனா அந்த வார் நார்ம்ஸ் தகர்க்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த காட்சியை பாக்குறீங்க. ஈரானில கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் மேல குண்டு போட்டாங்க. இது வரைக்கும் இஸ்ரேலும் பொறுப்பெடுக்கல, அமெரிக்காவும் பொறுப்பெடுக்கல. கிட்டத்தட்ட 188 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அப்ப இந்த செய்தி இந்த உலகத்திற்கு மறுபடியும் அதிர்ச்சி. உலகத்துக்கு அதிர்ச்சியை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. என்ன அந்த பாதிப்புன்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க 15 LPGக்கு இது வரைக்கும் வந்திருக்காது.
முதல்ல 25 நாளுனாங்க, அப்புறம் 30 நாளுனாங்க, அப்புறம் 45 நாளுனாங்க. இனி 2 மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை கூட இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, வரும் நாட்களிலே அதனுடைய விலையை உயர்த்த போறாங்க. இமீடியட்டா நடக்குமானா? நடக்காது. இமீடியட்டா நடந்துட்டா நாம தான் ஓட்டு போட மாட்டோமே, நாம தான் மாத்தி ஓட்டி போட்டுருவோமே. அதனால எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது கண் துடைப்பாக ஒரு போலியான நியூஸை வந்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க கவர்மெண்ட். எலெக்ஷன் முடிஞ்சோடனே வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு பேரிடி வரப்போகுது. இனிமேல் நம்ம பழைய காலத்துக்கு போயிட வேண்டியது. நம்ம தாத்தா பாட்டி எப்படி அடுப்பெரிக்க விறகு எடுத்துட்டு வந்தாங்க, அந்த மாதிரி உடனடியாக நீங்க அபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல ஒரு விறகு அடுப்பு போடுற வழியை பார்த்துக்கங்க. ஏன்னா அதுதான் இனி இருக்க போகுது. இனி வரும் நாட்களில கரண்ட் பற்றாக்குறை நமக்கு ஏற்பட போகுது நிச்சயமாக. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லைன்னா எல்லாமே விலை உயர்ந்துடும். உணவுப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் போக்குவரத்து எல்லாமே விலை உயர்ந்துடும். எவ்ரிதிங். இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போகுது, ஒரே ஒரு தவறான போரின் நிமித்தமாக. இன்னைக்கும் இந்த தவறான போரை எப்படி முடிக்கணும்னே தெரியாம இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தவித்து கொண்டு இருக்கு. இதுல கம்ஃபர்டபுளான நிறைய அழிவை சந்தித்தாலும் கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்கிறது ஈரான் என்பது உண்மை. பெரிய அழிவுதான், ஆனா கம்ஃபர்டபுளான இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவர்கள் எவ்வளவு அடிச்சாலும் அவர்களுக்கு தேவையான எண்ணெய் வளம் பெற்ற நாடு அது. உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் பெற்றிருக்கு. அதனால அவங்க கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருக்காங்க. கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புறேன். வேதாகமம் வாசிப்பவர்களுக்கு நாம் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் இந்த யுத்தத்தை அப்படின்றது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. வேதத்துல தெளிவா தேவன் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அந்த நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும் சொல்லி. இது தேவனுடைய கோபாக்கினை இஸ்ரவேலர்கள் மீது, யூதர்கள் மீது வந்திருக்கு. எதற்காக அப்படின்னா, அங்க 23:38 எரேமியா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் இதெல்லாம் நடக்குது. தவறான முடிவுகள் எடுப்பாங்க, தவறான போரை தொட்டுட்டாங்க. இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. பெரிய அளவுல 12,000 பேர் ராணுவம் இல்லைன்னா செத்தாங்கன்னு தானே அர்த்தம். அதுதானே அதனுடைய அர்த்தம். ஆனா உலகத்துக்கு அவர்கள் காட்டுவதே கிடையாது. இஸ்ரேல் மேல குண்டே விழுகலன்னு கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டேவிட்ஸ் லெங்கா ஏதோ ஒண்ணு, அந்த அந்த ராக்கெட், வரக்கூடிய ராக்கெட்டை தடுக்கக்கூடிய தடுப்பு அமைப்பு வந்துட்டு சூப்பரா செயல்படுதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நிறைய கட்டிடங்கள் சரிந்து கொண்டிருக்கு, நிறைய கட்டிடங்கள் இடிந்து கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. நாம் இந்த போர் தொடரக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். இஸ்ரவேல் காக்கப்படணும், உலக தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் காக்கப்படணும். வரக்கூடிய மகா பெரிய ஒரு பயங்கரம், இதிலே மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் நாட்கள் வந்துருச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செய்ய போறது கிடையாது, உதவியும் இனி கிடைக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்களுக்குள்ள வந்துட்டோம். தேவனுடைய சமூகத்துல நாம் இணைந்திருப்போம். மத்திய எழுந்த சுவிசேஷ புஸ்தகம் 24:13 சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. தேவனுடைய ரட்சிப்புக்காக முடிவு பரியந்தம் பரிசுத்தமாய் காத்திருப்போம், சலனம் இல்லாமல். தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதிலே நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனப்படும் என்று விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷன். God bless you. God bless you.